வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் பீட்ரூட் கார பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இரத்த விருத்தி வந்து நல்லாயிருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அனிமிக்காக இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த பொரியல் வந்து செஞ்சு அடிக்கடி சாப்பாட்டோடு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. வாங்க இந்த பீட்ரூட் கார பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பீட்ரூட் கார பொரியலுக்கு ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் கம்மியாக போட்டுக்குங்க. பீட்ரூட் வந்து ஆயில் இழுக்காது. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். நம்மளுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த பீட்ரூட்டை வந்து அது கூட சேர்த்துக்குங்க. பீட்ரூட்டை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதங்கட்டும். பீட்ரூட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உப்பு வந்து நம்ம அந்த பொரியலுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உப்பையும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா இந்த எண்ணெய் பீட்ரூட்டு எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போ தண்ணி போட்டுக்கலாம். இந்த பீட்ரூட் மூழ்கிற அளவு தண்ணி போட்டுக்கங்க. ஏன்னா நல்லா பீட்ரூட் வேகணும். தண்ணி போட்டு நல்லா அந்த பீட்ரூட் இப்போ வேகட்டும். இந்த காரத்தை எல்லாம் இந்த பீட்ரூட் இழுத்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பீட்ரூட் இனிப்பாக இருக்கும். அதோட இந்த மிளகாத்தூள் போட்டது இந்த காரம்லாம் இழுத்து அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் இந்த காய். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். பொரியல் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்கிற ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவலை வந்து கொஞ்சம் நெய்ஸாக துருவி அதில் சேர்த்துக்குங்க. நெய்ஸாக துருவ முடியலைன்னா மிக்சியில் கூட நீங்கள் ஒரு அடி அடிச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெரிய சோம்பை வந்து நுணுக்கி வச்சுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூனு. அதையும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கணும். தனியாக ஏபிசி அந்த மாதிரி ஜூஸு இந்த மாதிரிலாம் குடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த மாதிரி பீட்ரூட் பொரியலை வந்து சாதத்தோடு சேர்த்து நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்தம்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ரத்த சோகை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும். இதை நீங்கள் சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்குங்க. இது கேரட்டு இதெல்லாம் வந்து சேர்த்துக்குங்க. இது கூட நம்ம கேரட்டை கூட மிக்ஸ் பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றட்டும். பீட்ரூட் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து உருகி அதில் சேர்த்துக்குங்க. அந்த சூட்லேயே வந்து நல்லா பிரட்டி விட்டுங்க. வாசனை நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம பீட்ரூட் கார பொரியல் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பீட்ரூட் கார பொரியல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.